ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ராக்லி தான் பண்ணேன் வீட்டில். எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன் வாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம ஈஸியாக ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் நம்ம இதை மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு பேனில் பட்டர் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூனு, கார்லிக் ஒரு 3 பல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராக்லி நல்லா கட் பண்ணிவிட்டு சால்ட்டு, மஞ்சத்தூள் போட்டு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் பட்டர் போட்டு அதை நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சாப் பண்ணி வச்சுருக்க அந்த கார்லிக்கை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கார்லிக் அந்த பட்டரில் ஃப்ரை ஆகும்போதே ரொம்ப நல்லா வாசனை வரும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ஃப்ளேவரு. நான் இதுக்கு முன்னாடி வெங்காயம், தக்காளி அது மாதிரிலாம் போட்டு பண்ணுவேன். ஆனால் அப்போ வமிக்கா சாப்பிட மாட்டேன். வமிக்கானா என்னோடய பாப்பா சாப்பிட மாட்டேன். இப்படி பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாகவும் அவள் கையிலே எடுத்து அவள் நல்லாவே சாப்பிட்றதுக்கு அவளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நல்லாவே நல்லா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்லி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணியில் போட்டு வைக்கும் போதே நம்மளுக்கு ப்ராக்லி கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ரொம்ப நேரம் பண்ணணும்னுலாம் அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் வதக்கணும், ட்ரையாக பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. கொஞ்சம் 2-3 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நான் பச்சை பட்டாணி ஃப்ரோசனில் வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃப்ரோசன் தான் கிடைக்கும். ஆனால் நான் ஃப்ரோசன்லேருந்து எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது மாதிரி மூடி போட்டு நம்ம போட்டு நம்ம திருப்பி விட்டாலே நம்மளுக்கு கொஞ்சம் அது குக் ஆகிட்டே வரும். நீங்கள் லைட்டாக சால்ட்டும் அதுக்கப்புறம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெப்பர் அது 2 மட்டும் தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேறு எதனா மசாலா ஸ்பைசஸ் உங்கள் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சோண்டு சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் அதை மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் பெப்பர் மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மம்மிக்கா கொஞ்சம் காரம் ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்றாங்க. அதனால் நம்மளுக்குமே பெப்பர் காரமே இதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் பெரியவங்களும் இதே மாதிரியே சாப்பிட்லாம். நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 வதக்குனாலே பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இது நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் சப்பாத்தி கூட வச்சு தர்றது, இல்லை ஒயிட் ரைஸ்க்கு, கர்ட் ரைஸ், இல்லை இது மட்டுமே அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி சமைச்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வேறு ஒரு டிஷ்ஷில் நான் வரேன். பாய்.